மன்னார் இளைஞன் கொழும்பில் சுட்டுக்கொலை முடிவெட்டும் இடத்தில் கொடூர சம்பவம். கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. ஜிந்துப்பிட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞர் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்டாரவெளி வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய முஜாஜித் முகமது ஷக்வின் என தெரியவந்துள்ளது. குறித்த இளைஞர் கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் சம்பவ தினம் தலைமுடி வெட்ட சிலை அலங்கரிப்பு நிலையம் சென்றிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்று இரவு சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்கு நுழைந்து அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கிரேகுட பகுதியில் சட்டத்தரணியையும் அவரின் மனைவியையும் சுட்டுக்கொலை செய்த சந்தேக நபர்கள் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் கார் தீக்கிரையான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலி அகலிய குட்டியாவத்தை பகுதியில் உள்ள வீதியொன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் நுகைக்குடை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கார் கண்டெடுக்கப்பட்ட போது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக தெரிய வருகின்றது. மன்னாரில் குஷ் போதைப் பொருள் மீட்பு 2 கைது. மன்னார் கடல் பகுதியில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது 50 கிலோவுக்கும் அதிகமான குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த டிங்கி படகு ஒன்றை சோதனையிட்ட போதே இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீதரன் எம்பி தொடர்பில் ஆராய்வதற்கு யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு திடீர் சந்திப்பு. வெளியான முக்கிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் இருந்து கட்சி ஆதரவாளர்கள் சிலர் வந்து எங்களோடு ஒரு சம்பாஷணை நடத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு மகஜர் தந்திருக்கிறார்கள். அதிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்ற குழு கலை சம்பந்தமாக அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடி அதற்கான விளக்கங்களை அவர்கள் கரிசனையோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அதற்கான விளக்கங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை பகிரங்க வழியிலே நாங்கள் சொல்வதில்லை என்றால் உட்கட்சி விவகாரம். ஆனாலும் எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி. மக்கள் கரிசனையோடு இந்த கேள்விகளை கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த ரீதியிலே இந்த விடயங்கள் எப்படியாக நடந்தது, இது 1 வருட காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு கட்சி பல தடவைகளிலே ஆலோசனை கொடுத்திருக்கிறது. அதன் பிறகுதான் இறுதியிலேயும் ஒரு அறிவுரையாக அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் செய்யாத காரணத்தினாலே அந்த பதவிக்கு அவரை நியமித்த எங்களுடைய அரசியல் குழு தற்காலிகமாக அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கி இருக்கிறது. தற்காலிகமாக கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அந்த பதவியை பொறுப்பேற்பார். ஏனென்றால் அந்த பதவிக்குரிய கர்மங்களை பொறுப்புகளை இதுகால வரைக்கும் நிறைவேற்றியவரும் அவர்தான். அதுவும் ஏற்கனவே அரசியல் குழுவிலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆகையினாலே இந்த தற்காலிக ஏற்பாடு செய்வதற்கு ஏன் நேர்ந்தது என்ற விளக்கத்தை அவர்கள் கரிசனையோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பகிரங்க வழியிலே நான் இப்பொழுது சொல்வதற்கு தயாரில்லை. மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளத்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி அனுரவின் படத்துக்கு பால் அபிஷேகம் செய்த மக்கள்.
இன்னைக்கு வந்து தூரம் மாறிக்கிறதுக்கு வசன் சாப்பிடுங்க எல்லாம் சேர்ந்து உத்தியோகபூர்வமாக வந்து தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப் போவதாக நம்மளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருந்தும் கூட வெளிப்படையாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரதானமாக வந்து நாங்கள் உத்தியோகபூர்வமாக பாராளுமன்ற சர்வகட்சி குழுக்களாக வந்து பல இடங்களில் வந்து சென்று கலந்து கொண்ட இடங்களிலே வந்து அரசாங்கத்துடைய மிக உயர்மட்ட தரப்புகள் அந்தந்த நாடுகள் நிலை எங்களை அழைத்த அந்த தரப்புகளுக்கு வந்து வழங்கின என்ன சொல்றது அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையிலே அந்த எய்தியராஜ அரசியலமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தங்கள் குழுக்களை நியமித்து வந்து எக்ஸ்பர்ட்ஸை நியமித்து அது ஒரு கணிசமான தூரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் பல தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த முயற்சிகள் முடிவடைய பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றப் போவதாகவும் அதுக்கு பிற்பாடு வந்து சர்வஜன வாக்களுக்கு அது கொண்டு செல்லப்படும் என்ற விஷயத்தை வந்து அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது வந்து நாங்கள் தமிழ் தரப்புகளோட நீங்கள் பேசவில்லையே, இந்த விஷயங்கள் பேசவும் அந்த வரவு தயாரிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் அரசியல் பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற அந்த விஷயங்களை சொல்லவும் அவர்களுடைய பார்வை என்றால் வந்து தங்களுக்கு மக்கள் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள். வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட தங்களுக்கு அந்த ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள். தாங்கள் தான் வடகிழக்கில் வந்து தெரிகிற கட்சி. ஆகவே தங்களுக்கு வந்து தாங்கள் இந்த அரசியலமைப்பு கொண்டு வரப் போவதாக வந்து சொல்லி வாக்கியம் பெற்றிருக்கிற இடத்துல வந்து அதுக்கு ஒரு ஆணையம் கிடைச்சிருக்கிற இடத்துல தாங்கள் வேறுகளுடைய வந்து பேசுவதில்லை என்றால் அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருக்கு. அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் 1 பெரும்பான்மையை மக்கள் அவர்கள் நேரடியாக கொடுத்திருக்கின்றனர். காரணத்தினால வந்து நம்ம தெரியவர்கள் வந்து பேச தேவையில்லாத வகையிலே மக்களே தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பதிலாக இருக்கின்றது. அப்ப பேச தேவையில்லை ஒரு புறம் சொல்லி இன்னொரு பக்கத்தில் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய கட்சி அதில் இருக்கின்ற இடத்துல வந்து நீங்கள் ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து சொன்னாங்க ஒரு முக்கியத்துவமான பார்க்கலாம். இது பல சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லியிருக்கிற இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்றது நிபுணர்கள் பல மட்டத்தில் வந்து உறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ பெரிய அளவில் பொருளாதாரத்தை முன்னேற்றி மக்கள்கிட்ட காட்ட முடியாது. ஆனால் மக்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து 159 பாராளுமன்றங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெரும்பான்மையை வைத்து இந்த 5 வருஷத்துக்குள்ள அவர்கள் என்னத்தை செய்திருக்கிறார்கள் வந்து மக்கள் அடுத்த முறை தேர்தலுக்கு போறதுக்கு முன்னர் அவர்கள் ஏதோ செய்ய ஆகும். அந்த மகத்தான ஆணையோடு அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அவை இதனுடைய ஆய்வின்படி வந்து அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றது அவர்களுக்கு அத்தியாவசியம். அடுத்த தேர்தலிலே இந்த அரசாங்கம் மக்களிடம் போவதற்கு முன்பதாக ஆக குறைந்தது வந்து ஒரு புதிய அரசியலமைப்பின் ஊடாக இந்த ஜனாதிபதி முறையை நீக்காட்டாவது அவர்கள் மக்களிடம் போக முடியாது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அனைத்து செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அவர்கள்
அவர்களாகவே பிரிந்து பெரியவர்கள் வந்து ஒரு தலைமுறையாக செய்ய போவது இல்லை. ஆகவே நாங்கள் தான் அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அந்த இனிஷியேட்டிவை எடுக்கணும் என்றுதான்